Mr.suncity YouTube channel. இன்னைக்கு வீடியோக்குள்ள நம்ம ஒரு எலக்ட்ரிக் ஸ்டவ்வை எப்படி நம்மளுடைய வீட்ல இருந்தபடியே ஈஸியா செய்யறது அப்படினா फ्रेंड्स நீங்க இன்னைக்கு பார்க்க போறீங்க. சோ இன்னைக்கு வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே फ्रेंड्स, எலக்ட்ரிக் ஸ்டவ் செய்யறதுக்கு இந்த மாதிரி ஒரு பழைய ஆயில் கேன் எடுத்து அதோட அடிப்பகுதியை வந்து இந்த ஷேப்ல வந்து நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, இந்த மாதிரி வந்து நாலா பக்கட்டும் இருக்கிற மாதிரி வந்து ஆயில் கேன் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஓகே, அடுத்து வந்து இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டப்பா வந்து நான் எடுத்திருக்கேன். அடுத்து நமக்கு முக்கியமாக வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். ஸோ இந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அப்படின்றது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அதிகப்படியான ஹீட்டை வந்து தாங்கிறதுக்காக இந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ஹீட்டிங் அதிகமாக தாங்கிறதுக்காகவும், இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீட்டிங் எலமெண்ட் வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக ஈஸியாக வந்து இருக்கும். நம்ம வந்து எப்போ வேணால் அதை வந்து சுரண்டி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்காக ஈஸியாக இருக்கிறதுக்காக நம்ம வந்து இங்கே பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். வேறு எதாவது சிமெண்ட் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் நேரத்தில் நல்லா டைட்டாக காஞ்சி போயிடும். நம்ம ஹீட்டிங் எலமெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு 2 கிலோ வந்து பார்த்திங்கன்னா போதுமானது. 2 கிலோ பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் வந்து இப்போ நான் அந்த டப்பாவில் வந்து கொட்டிட்டு தண்ணி ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி வந்து நீங்கள் பவுடரை கொட்டி தண்ணியை வந்து மிக்ஸ் பண்ண வேணாம். தண்ணியை ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக பவுடரை கொட்டி நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா வந்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்கானது. தண்ணி ஊற்றி வித்தின் செகண்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து காஞ்சி போயிடுது. அதனால் வந்து இந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸை மிக்ஸ் பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் கேர்ஃபுல்லாக வந்து குயிக்காக வந்து பண்ணி முடிக்கணும். ஓகே, இப்போ வந்து நல்லா தண்ணியாக வந்து நான் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ தண்ணியாக எடுத்தாலுமே வந்து அது வந்து ஒரு 5 நிமிஷத்தில் வந்து இறுகி போயிடுது. அந்த அளவுக்கு வந்து பவர்ஃபுல்லாக இருக்குது இந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸுங்கிறது. ஓகே, இப்போ வந்து ஒரு 1/2 அன் ஹவருக்கு இது அப்படியே ஓரமாக வச்சிடலாம் நம்ம. ஸோ 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் நம்ம மற்ற வேலையை பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நமக்கு வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு 1 அடி நீளத்துக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கம்பி, இரும்பு கம்பி வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த இரும்பு கம்பி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 இடத்துல வந்து மார்க் பண்ணிக்கலாம். நம்ம 9 சென்டிமீட்டருங்கிற அளவுக்கு. ஓகே, ஒரு 9 சென்டிமீட்டர் கிட்ட ஒரு மார்க்கு, 18 கிட்ட ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். ஆனால் அடுத்தது 27. ஓகே, ஸோ 9 சென்டிமீட்டருக்கு வந்து 3 மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கம்பியை வந்து நம்ம கட்டிங் பிளேடை யூஸ் பண்ணி அழகாக வந்து அப்படியே நம்ம மடக்கிற வேண்டியதான். அப்படியே ஒரு முக்கோண ஷேப்புக்கு வந்து நம்ம இந்த கம்பியை வளைச்சி எடுக்கணும் அப்படியே. ஸோ கொஞ்சம் ஹார்டாக வந்து இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம வளைச்சோம் அப்படின்னா ஈஸியாக வளைச்சிடலாம். ஓகே, ஓகே, இப்போ நம்ம கிட்டத்தட்ட வளைச்சாச்சு. ஸோ இந்த மாதிரி முக்கோண ஷேப்பில் கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 4 பீசஸ் வந்து வேணும். 4 பீசஸும் இப்போ வந்து நம்ம முக்கமாக வந்து வளைச்சி கட் பண்ணி எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா வந்து காஞ்சி போய் நல்லா இதமாக வந்து இருக்குது. அடுத்து வந்து நம்ம இந்த மாதிரி வந்து ஒரு காம்பஸ் வந்து எடுத்துக்கலாம். நான் அதில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வந்து ஆணி ராடு வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வந்து ஒரு மார்க் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு 3 ரவுண்டு வந்து நம்ம மார்க் பண்ணணும் இதுக்குள்ளே ரவுண்ட் ஷேப்பில். இந்த மாதிரி வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணி ஒரு 3 மார்க் வந்து 3 சர்க்கிள் வந்து நம்ம போட்டுக்கலாம் இதுக்குள்ளே. ஓகே, இந்த மாதிரி ஒரு 3 சர்க்கிள் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாவது ஆணியில் ஏதாவது ஷார்ப்பான பொருளை யூஸ் பண்ணி இப்படியே நம்ம சுரண்டி அந்த இடத்துல அப்படியே சின்னதாக வந்து பள்ளத்தை வந்து நம்ம ஏற்படுத்தணும். இந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்க இடத்துக்குள்ளே தான் நம்ம வந்து ஹீட்டிங் எலமெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வைக்கிறதுக்காக தான் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி வந்து சுரண்டி மார்க்கு சுற்றிலையும் சுரண்டி நம்ம எடுத்துடலாம் ஃபுல்லாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா வந்து கம்ப்ளீட்டாக வந்து நம்ம ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ரெடியாக வந்து இருக்குது. ஹீட்டிங் எலமெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான இடைவெளி விட்டு நம்ம கரெக்டாக வந்து சுரண்டி நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஆனால் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒயர் கனெக்டிவிட்டி பண்ணுறதுக்காக ஒரு இடம் வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன், ஓட்டை போட்டு. அடுத்து நமக்கு வேண்டியது முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டவ் எலமெண்ட் வந்து வேணும். இது வந்து பார்த்திங்கன்னா 1000 வாட் ஹீட்டிங் எலமெண்ட்டு. ஸோ இதை நீங்கள் வீட்டில் செய்யும் பொழுது இந்த 1000 வாட் எலமெண்ட் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ண வேணாம். இதை விட இன்னும் வாட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய 3000 வாட்ஸ் இந்த மாதிரி வந்து வாட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய எலமெண்ட்டை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக ஹீட் ஆகி வந்து நமக்கு ஈஸியாக வந்து குக் பண்ணலாம். இந்த 1000 வாட் ஹீட்டிங் எலமெண்ட் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்து ஹீட்டிங் ஆகுது. ஸோ இதை வந்து யாரும் வாங்க வேணாம். நல்ல பவர்ஃபுல்லான எலமெண்ட் லிங்க்கு இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். அந்த எலமெண்ட்டை நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க, இந்த எலமெண்ட்டை வாங்க வேண்டாம். ஓகே, இப்போ இந்த எலமெண்ட்டை வந்து நம்ம இந்த மாதிரி நல்லா பெருசாக நீளமாக எடுத்து வச்சதுக்கப்புறம்
அண்ட் இந்த எலமெண்ட்டை வந்து உள்ளே ஃபிக்ஸ் பண்ணுற அளவுக்கு இந்த இடத்துல கொஞ்சம் சின்னதாக நம்ம கொஞ்சம் கேப் வந்து ஏற்படுத்திக்கலாம். ஓகே, இப்போ இங்கே வந்து ஒரு சின்ன கேப் வந்து போட்டாச்சு. அடுத்தது வந்து இன்னொரு இடத்துல இந்த இடத்துல ஒரு கேப் வந்து நம்ம போடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கம்ப்ளீட்டாக நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஹீட்டிங் எலமெண்ட்டை பொறுத்துறதுக்கு தேவையான இடைவெளி விட்டு நம்ம ரெடி பண்ணியாச்சு. அடுத்து வந்து நமக்கு இந்த மாதிரி வந்து ப்ளக் வேணும். ப்ளக்கில் இருக்கக்கூடிய 2 கம்பி இருக்குல்ல, அந்த கம்பி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி ஒயர் கனெக்ட் பண்ண ரெடி பண்ணி வச்ச இடத்துல இந்த 2 கம்பியை வச்சு அதில் வந்து ஒயர் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ அந்த ஒயரை வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ப்ளக்கை வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வச்சு நம்ம அது மேலே வந்து எக்ஸ்ட்ரா பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் வந்து இந்த மாதிரி வந்து நிறையா ஊற்றி தடவி வச்சு மூடிட வேண்டியதான். ஆனால் முக்கியமான அந்த ப்ளக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இரும்பு டின்னுக்கிட்ட வந்து பக்கத்தில் ஒட்டாத அளவுக்கு நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி தான் வைக்கணும். பிகாஸ் ஏன் பார்த்தீங்கன்னா நீங்கள் கரண்ட் ஷாக் வந்து அப்புறம் டின்னு ஃபுல்லாகவும் அடிக்கும். நீங்கள் தொட்டிங்க அப்படின்னா ஷாக் அடிக்கும். அதனால் வந்து அந்த கனெக்டிவிட்டி பண்ணக்கூடிய ப்ளக்கை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டின்னை வந்து உரசாத அளவுக்கு தொடாத அளவுக்கு கொஞ்சம் கேப் விட்டு தள்ளி உள்ளே வச்சு நல்லா ஸ்ட்ராங்காக சுற்றிலும் வந்து நம்ம பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸை போட்டு நல்லா ஓட்டி வச்சிட வேண்டியதான். அடுத்து வந்து நம்மளுடைய ஹீட்டிங் எலமெண்ட் எடுத்து இந்த மாதிரி வந்து கரெக்டாக நம்ம செட் பண்ணுற வடிவத்தில் வந்து கரெக்டாக இந்த மாதிரி வந்து ஃபுல் வந்து செட் பண்ணிட வேண்டியதான். எடுத்துகிட்டு வந்துச்சு அப்படின்னா நம்ம கொஞ்சமாக பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸை யூஸ் பண்ணி அந்த இடத்துல மேலே அப்படியே மூடி வச்சிட வேண்டியதான். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட்டாக வந்து நான் எடுத்துகிட்டு வராத அளவுக்கு அங்கே கொஞ்சம் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து கம்ப்ளீட்டாக வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. அடுத்து வந்து 2 ஒயர் இருக்குல்ல, அந்த 2 ஒயர் எடுத்து இந்த ப்ளக்கில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஒவ்வொன்றிலையும் ஒன்று வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வந்து கனெக்ட் பண்ணிட வேண்டியதான். ஓகே, இப்போ இந்த ஒயரை இதில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிடலாம் இப்போது. ஓகே, அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்ச கம்பி பீசஸ்லாம் எடுத்து இப்போ நம்ம ஸ்டாண்டாக வந்து நம்ம இதில் வந்து செட் பண்ண போகிறோம் அடுப்பில். அதாவது நம்ம மேலே ஏதாவது வைக்கிறதுக்கு ஸ்டாண்டாக தான் நம்ம இதை வந்து ரெடி பண்ணோம். இப்போ இந்த ஸ்டாண்டு கம்பிகளெல்லாம் எடுத்து இந்த மாதிரி வந்து கரெக்டாக அதில் வச்சு வளைச்சி ஃபிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். ஓகே, இந்த மாதிரி வந்து 4 சைடு நம்ம ரெடி பண்ணிட வேண்டியதான். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 4 சைடு நம்ம வந்து பக்கம் வந்து ஸ்டாண்டு வந்து மேலே நிற்க இருக்கிறது ரெடி பண்ணியாச்சு. நல்லா வந்து காஞ்சிருச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம இதை டெஸ்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆன் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெட் கலரில் அப்படியே மாறினதை நீங்களே பார்க்கலாம் அந்த 2 இடத்துல. ஸோ ஆன் பண்ண ஒரு 5 மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஹீட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பழுப்பு நேரத்தில் தெரியுது. அப்படியே ஹீட் வந்து ஓரளவுக்கு நல்லா தான் ஹீட் ஆகுது. ஆனால் வந்து கொஞ்சம் டைம் எடுத்து தான் வந்து ஹீட் ஆகுது. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்க எலமெண்ட் வந்து வாட்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஹீட்டிங் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் தோசைக்கல்லுமே வந்து ஹீட் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சு. அந்தளவுக்கு ரொம்ப ஸ்லோடாக இருக்குது இந்த ஹீட்டிங் எலமெண்ட்டு. ஸோ அதுக்கு தான் சொன்னேன், இந்த எலமெண்ட்டை வாங்கி யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் பவர்ஃபுல்லான கொஞ்சம் காஸ்ட்லியான எலமெண்ட் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். லிங்க்கு வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, எப்படியோ ஒரு வழியாக தோசைக்கல் வந்து ஹீட் ஆகிடுச்சு. ஆனால் அதுக்கு மேலே நம்ம வந்து ஆஃப் ஆயில் வந்து போட்டுட்ருக்கோம் நம்ம. ஓகே, உடச்சி ஊற்றியாச்சு. இது எவ்வளோ நேரம் வேகுதுன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட ஆஃப் ஆயில் வந்து கிட்டத்தட்ட வெந்துருச்சு. இப்போ நம்ம அதை எடுக்கலாம். ஆயில் வேறு ஊற்றாமல் நான் ஆஃப் ஆயில் போட்டதுனால நல்லா ஸ்ட்ராங்காக கீழே பிடிச்சிக்கிச்சு போல். ஓகே, இப்போ ஒரு பீஸ் எடுத்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நல்லா தான் இருக்குது. இப்போ நம்ம ஆஃப் ஆயில் வந்து ஃபுல்லாக நம்ம வெளில எடுத்துடலாம். வாவ், நல்லாவே வெந்திருக்கு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வெந்திருக்கு. ஆனால் ரொம்ப டைம் ஆனிச்சு இது வேகிறதுக்கு. ஆஃப் ஆயிலில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வெந்திருக்கு அப்படின்றத. வாவ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம செஞ்ச எலக்ட்ரிக் ஸ்டவ் வந்து நல்லா தான் குக் பண்ணிச்சு. ஆனால் வந்து தோசைகள்லாம் ஹீட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. ஏன்னா வந்து நம்ம யூஸ் பண்ணி இந்த ஹீட்டிங் எலமெண்ட் பார்த்தீங்கன்னா வெறும் 1000 வாட் அப்படின்றதுனால ஹீட் ஆகிறது கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. அதனால் இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்க்கும் பொழுது இன்னுமே வந்து வாட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய எலமெண்ட்டை வாங்கி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக ஹீட் ஆகி நம்ம நல்லா வந்து குக் பண்ணலாம். ஸோ அதுக்கான வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 3000 வாட்ஸ் கிட்ட அதிகமாக நல்லா பவர்ஃபுல்லான ஹீட்டிங் எலமெண்ட்டுக்கான லிங்க் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி வாங்கி அந்த எலமெண்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நல்லா உங்களுக்கு எலக்ட்ரிக் அடுப்பு ஒர்க் பண்ணும்.
இந்த வீடியோ வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் எஜுகேஷன் பர்பஸ் தான். இதையும் வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்க வேணாம் அப்படின்றது என்னோட கைண்ட் ரிக்வஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் பண்ணிட்டு தான் லைக் உங்கள் நம்ப கூட ஷேர் பண்ணிவிடுங்க. ஆனால் இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் நான் செய்யணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அதையும் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நாளைக்கு இன்னொரு புதிய வீடியோவில் உங்களை மீண்டும் பார்க்குற வரைக்கும் இட்ஸ் மீ Mr.suncity. பாய்.